Hey guys, it's me Sarangan. இன்றைக்கு நாங்கள் நிறைய நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுட் ரிவ்யூக்கு வந்திருக்கிறோம். எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் Audatham மருதநாமட சந்தைக்கு பக்கத்தில் இருக்குது. வியா வாயேஜஸோட கண்டென்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபுட் ரிவ்யூ, மற்றது ட்ராவல் அண்ட் எக்ஸ்ப்ளோர், அதோட லெட்ஸ் கண்டென்ட் தான். அதோட இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் லைவ்ஸும் போய் கொண்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் லைவை மிஸ் பண்ணாமல் கட்டாயம் லைவுக்கு வாங்க. இந்த Audatham ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மருதநாமடத்துலேருந்து சுண்ணாம்பு போகிற ரூட்டில் மருதநாமட சந்தையிலேருந்து 300 மீட்டருக்குள்ளே இருக்குது. அதாவது பிரதேச செயலகம் கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா விளக்கே பக்கத்தில் இருக்குது. Audatham போட் போட்டிருக்கு வெளியாலே. நீங்கள் கொஞ்சம் முள்ளுக்கு லேனுக்கு இறங்கி வந்தீங்கன்னா பெரிய போட் ஒன்று போட்டிருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே வந்தாலே சரி. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தவே Audatham நல்ல கடைன்னு சொல்லி கிட்டத்தட்ட திறந்து 2 வருஷம் ஆகிடுது. திறந்த காலத்துலேருந்தே எனக்கு படிங்க சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறாங்க அந்த கடை நல்ல கடை ஒருக்க போய் பாருங்கன்னு சொல்லி. அதால் தான் இன்றைக்கு இந்த மழை எல்லாமே முடிஞ்சு கொஞ்சம் சாதாரண எல்லாமே திரும்பி இருக்கிறதால நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபுட் ரிவ்யூக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் சாப்பாடு 4 பேரும் 4 விதமான சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ சாப்பாடு வாங்கினோன்னா சாப்பாடு பார்த்துட்டு அந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒருத்தர் நைஸாக சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. விதுரன் மச்சான் உனக்கு என்ன மச்சான்? பீஃப் கொத்து. இவர் வந்து பீஃப் கொத்தோட வேறு கொண்டு வந்து வந்துட்டாங்க. நான் வந்து சிக்கன் கொத்து, அது வந்து டொல்ஃபின் கொத்து கஜீவனோட பண்ணது. சாரங்கன் வந்து ஓட பண்ணினது வந்து பீஃப் ஃப்ரைட் ரைஸ். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர்? ஃபிஷ் பகோடா கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நாங்கள் சாப்பிட்டு ஓட பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து ஒரு இதை பெட்ரோமெக்ஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த செட்டப்பில் நேச்சராக தான் செஞ்சுருக்காங்க. குடில் மாதிரி எல்லாம் செஞ்சு பனை ஓலை பின்னுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பனை அந்த வடலின்னு சொல்லுவாங்க. அதாவது பனை மட்டையால் வந்து முந்தி யாழ்ப்பாணத்தில் மதில் வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த அதுகளால் தான் பின்னுக்கெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் சாப்பாடை பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல போகிறோம். கொத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வெங்காயம் எல்லாம் பீஸாக போட்டிருக்காங்க. கொத்தெல்லாம் சரியான துண்டு அளவாக வெட்டி போட்டிருக்காங்க. ஆக பெருசாகவும் இல்லை, வாய்க்க கடிக்கக்கூடிய மாதிரி ஒரு அளவாக வெட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. கறிவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா இருக்குது. மேலே சாப்பிட ஒவ்வொரு டேஸ்ட்டும் தனித்தனியாக தெரியுது. சிக்கன் பீஸ் எல்லாம் சில கடையெல்லாம் போட மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா சிக்கன் பீஸ் போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், சாப்பிட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்குது. சிக்கன் எல்லாம் கணக்காக பொரிஞ்சிருக்கு. சில கடையில் அந்த ஒரு மாதிரி இருக்குது. சில சிக்கன் வந்து நல்லா பொரிச்சது வந்து ஒரு கசப்படிக்கிற மாதிரி எண்ணெய் தன்மை அதெல்லாம் இருக்குது. நல்லா இருக்கும். உண்மையிலேயே நான் இதுக்கு வந்து 5க்கு 4.5 கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது சிக்கன் கொத்து. அதே மாதிரி விதுரனும் நீ சாப்பிட்டு என்ன மாதிரின்னு உங்களுக்கு சொல்லுவேன்.
விஏவிஎஸ் டீமோட வந்து நான் அண்டே வந்திருக்கேன் இங்கே அவுடதத்துக்கு. நல்லா இருக்குது. பீஃப் கொத்து தான் எடுத்திருக்கேன். நல்லா இருக்குது. பீஃப் வந்து சின்ன சின்ன துண்டாக பொரிச்சு போட்டிருக்காங்க. நான் வெளியிடங்களை கணக்கெடுத்து சாப்பிட்ருக்கேன் பீஃப் கொத்து. இங்கே என்ன நீட்டாக ஜஃப்னாவில் இருக்கிறதுலே நல்ல ஒரு ஃப்ளேவர்ட் வந்து இவங்களோட பீஃப் கொத்து தந்திருக்காங்க. என்னென்னா ஒன்று பிரச்சனை வந்து பீஃப் கொத்து நல்லா பொரிஞ்சு வந்தால் என்ன பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, உப்பு கொஞ்சம் கூடவே இருக்குது. மற்றும்படி பொரியல் ஓகே. மற்ற என்னடா சிக்கன் கொத்தும் பீஃப் கொத்தும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் சிக்கன் கொத்து பீஃப் கொத்துன்னு அந்த கொத்து வந்து சேம் ஃப்ளேவர் தான் கொடுக்குது. இப்போ பீஃப் கொத்துக்கு வந்து தனி பீஃப் கறி போட்டிருப்பாங்கன்னு தெரியல எனக்கு இந்த மாதிரி. ஆனால் வந்து இப்போ கொத்து வந்து சேம் ஃப்ளேவர், ஆனால் பொரியல் வந்து போட்டிருக்க மிக்ஸ் பண்ணியிருக்கு, நல்லா இருக்குது. பீஃப் பொரியல் வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா நீட்டாக இருக்குது. மற்ற வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. என்ன சொல்ல வேணுமெண்டா இவங்களோட கொத்து வந்து நான் இதுக்கு வந்து 5க்கு வந்து 3.5 கொடுப்பேன். ஓகே கைஸ், கஜானம் விதுரணம் சொன்ன மாதிரி அவங்களோட ரிவ்யூஸ் நான் இன்னும் அவங்களோட டேஸ்ட் பண்ணி பார்க்கல. நான் வந்து பீஃப் ஃப்ரைட் ரைஸ் தான் எடுத்தேன். நான் என்னடா மைக்கில் கப்பில் மைக்கை குத்தி வச்சுக்காங்க யோசிக்காதீங்க, குத்துறதுக்கு வேறு இடம் இல்லை, அதால் தான் கப்பில் மைக் போட்டிருக்கிறேன். பாருங்க கைஸ், நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, விதுரன் சொன்ன மாதிரியே வந்து பீஃப் பீசஸில் வந்து அது ஒரு நல்ல பொரிஞ்ச ஒரு தன்மை ஒன்று இருக்குது. பீஃப் பீஸை தனியாக இருக்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். பீஃப் என்ன தான் நல்லா பொரிஞ்சிருந்தாலுமே பீஃபில் வந்து அதுக்கான ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. நான் நிறைய இடத்துல வந்து பீஃப் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து இந்த பீஃபோட பொரியல் உண்மையில் பீஃபோட அந்த டேஸ்ட் இருக்குது தானே, பீஃப்ண்டா இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும், அந்த டேஸ்ட்டை வந்து வடிவாகவே தருகுது. அதோட கொஞ்சம் சோஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிடல ரைஸ் நல்லா இருக்குது. ரைஸ் வந்து ஆர்டினரி ரைஸ் தான், எல்லா கடையிலும் எப்படி ரைஸ் கிடைக்குதோ அதேமாதிரி ரைஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் பீஃப் பீசஸில் இருக்கிற டேஸ்ட் தான் இங்கே ஹைலைட்டு. ஸோ நீங்கள் பீஃப் பீஸஸ் எனக்கு தெரிஞ்சு போதுமான பீஃப் பீசஸ் இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. அதோட ஒரு வெங்காய துண்டு தந்துருக்காங்க, ரவுண்டான துண்டு. யாழ்ப்பாண படியங்கண்டா வெங்காய துண்டு இல்லாமல் சாப்பிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தந்துருக்காங்க. அதோட ஒரு கட்டு சம்பல் தந்துருக்காங்க, சில்லி பேஸ்ட் மாதிரி. சில்லி பேஸ்ட்டும் பழமையாக ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா தான் இருக்கிறது. ஸோ என்னை பொறுத்தவரை நான் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு எந்த ரிவ்யூ 5க்கு 2.8 கொடுப்பேன். இன்னொரு ப்ளஸ் 0.2 கொடுத்து 3 கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த பீஃப் பீசஸுக்காண்டி மட்டுமே வந்து 3 கொடுக்கலாம். ஸோ இங்கே இன்னொரு சாமானம் இருக்குது, ஃபிஷ் பகோடான்னு சொல்லி. இது எந்த செலெக்ஷன் இல்லை, இது வந்து கஜீவன் இந்த செலெக்ஷன் தான். ஸோ இதே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி இது இன்றைக்கு தான் நான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன். முந்தி சிக்கன் பகோடாலாம் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஃபிஷ் பகோடா இன்றைக்கு தான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். நல்லா இருக்குது, சிக்கன் பக்கோடா மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ள கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சரியான கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி தந்துருக்குறாங்க. ஒரு அந்த பகோடா சாப்பிட்ட ஃபீலில் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஃபிஷ் தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்லி தான் தெரியுது ஃபிஷ் தான் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் சாப்பிடாதாக நீங்கள் சிக்கன் பகோடா சாப்பிட்ருந்தீங்கன்னா சிக்கன் பகோடா எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் 5க்கு ஒரு 2.5 கொடுப்பேன். ஸோ கஜீவன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு. ஹாய் கைஸ், நான் இன்றைக்கி சிக்கன் டால்ஃபின் எடுத்திருக்கேன். இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னென்னு சொன்னேன், நான் கொஞ்சம் தான் சாப்பிட்னேன், அதுக்குள்ளே பாதி முடிஞ்சுது. எனக்கு அப்படி ஒரு டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் மில்கை ஆட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அதோட இந்த சிக்கன் பீஸ் ஒவ்வொன்றும் ஹைலைட்டை காட்டுது. இதில் நல்ல டேஸ்ட், நல்ல பதமாக பொரித்து ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க. அதோட இருக்க கேரட் லீக்ஸ், அதோட தக்காளி அந்த தக்காளியின் ஒரு புளிப்பு சுவை வேறு லெவலாக காட்டுது. அதோட என்ன சொல்கிறது, ஒரு நல்ல இது டால்ஃபின் கொத்தண்டு நான் இன்றைக்கு தான் சாப்பிட்ருக்கேன். அதோட பாதி முடிஞ்சுது. ஸோ நான் இதுக்கு 5க்கு 4 கொடுப்பேன். அப்படி ஒரு டேஸ்ட்டில் நான் சாப்பிட்றேன். ஸோ தட்ஸ் ஆல்.
ஓகே கைஸ், எல்லாட்ட ரிவ்யூமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே ரிவ்யூ ஓகே இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமே வந்து பாருங்க. கஜந்தன் சொன்ன மாதிரி அம்பியன்ஸும் நல்லா இருக்குது. இப்போ அந்த மழை மப்பு போட்டிருக்க விட இந்த கூடாதுக்கு இந்த சாப்பிட உண்மையாக நல்லா இருக்குது. ஸோ இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் பேர் இட்ஸ் மீ சாரங்கன். அண்ட் இன்றைக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கிற கெஸ்ட் 2 பேர் கஜீவனும் விதுரனும். மற்றது கேமராமேன் கஜந்தன். பாய் கைஸ்.